Hi friends, welcome back to Mama Dubima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா மார்னிங் வந்து தூங்கி எந்திச்சதே எல்லாரும் லேட். ஏனா நேத்து என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் எல்லாரும் வந்திருந்தாங்க. நாங்கலாம் பேசி முடிச்சிட்டு நாங்கலாம் அவங்க கிளம்பும்போது மணி 12க்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு படுத்தவனே எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால இப்போ மார்னிங் நம்ம வேக்கப் ஆயாச்சு. வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படினா இன்னைக்கு டேல வந்து நான் என் அம்மா என் தங்கச்சி வந்துட்டு இருக்கா. நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம் அப்படிங்கறத இன்னைக்கு ஃபுல் டே vlog-ஆ இருக்க போகுது. நம்ம ஹாப்பியா வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அம்மாவோட பர்த்டே முடிஞ்சாலும் இருந்தானே இந்த மந்த் ஃபுல்லா அவங்க பர்த்டே தானே, அதனால லீவ் விட்டாச்சு. வந்து அம்மா பொண்ணுங்க பேரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வீடியோக்குள்ள பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆயிடுச்சு. இப்ப யாரெல்லாம் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, இது என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? பேல்பூரி வாங்கிட்டு வந்தாங்க. யார் வாங்கிட்டு வந்தாங்க? எல்லாரும் கேட்டீங்க ஏன் வாசக்கால் வரல? வாசக்காலுக்கா கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால வரல. இவனுக்கு ஸ்கூல் ஓபன் ஆகிற டைம் எங்களுக்கு, அதனால வர முடியல. ஓகே ஓகே, தெரிஞ்சுங்களா? நாங்க சொல்றதெல்லாம் பொய்யின்றீங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வேலை இருக்குது. நம்மளால முடியல. எல்லாருக்குமே வந்து கிரவ பிரேச வந்து சிறப்பா செஞ்சிருவோம். ஆமா, கிரவ பிரேச செஞ்சிருவோம். வந்தாச்சு, நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபேமிலியா. ஆமா, எங்க அம்மா வேற கொத்து புரோட்டா அங்க போய் நாங்க எல்லாருமே இருக்கறனால எங்க அம்மாக்கு வந்து கை கால் நிக்கல. என்னடா பண்றது, ஏதாவது பிள்ளைங்களுக்கு அதை வாங்கி வந்து கொடுப்போம் இதை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு துடிக்கிறதுனால இப்ப வந்து ஒரு பேட்ச் வந்து என்ன சாப்பிட்டுட்டோம்னா, இப்ப வந்து பேல்பூரி வாங்கிட்டு வந்தா. பேல்பூரி, பஃப், சிக்கன் 65, அப்புறம் வந்து இந்த ஒரு லேஸ் பாக்கெட் எதுக்கு வாங்கிட்டு வந்தான்னு தெரியல. அப்புறம் எனக்கு தண்ணி வாங்கிட்டு வந்தா. இதெல்லாம் வந்து இப்ப கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நைட் டின்னருக்கு வந்து செய்யல எங்க அம்மா. இப்ப வந்து எங்க கூட ஆர்டர் போட சொன்னோம். ஆக்சுவலா நாங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் போட சொன்னோம். ஆர்டர் போட்டா லேட் ஆகும் இங்க வரதுக்கு. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஓவர் டிராபிக்கா இருக்கும். அதனால ஆர்டர் போட்டா லேட் ஆகும். எங்க அம்மாக்கு பொறுக்கல. இப்ப வந்து எங்க கிட்ட உட்கார்ந்து பேசணும். இப்ப அது வந்து என்னன்னா சமைச்சா பேச முடியாதுல்ல. அதனால வந்துட்டு இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு வந்து எல்லாமே உட்காந்து பேசணும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் கடையில வாங்கி தின்ட்டு அப்படி அப்படியே கை கழுவிட்டு நாயம் பேசணும். இப்ப ஏன்னா வீட்டுக்காரர் வரதுக்குள்ள நியாயம் பேசி முடிக்கணும். வந்துட்டாரு அப்படின்னா பேச முடியாது. ஓகே கிளம்பிடுவாங்க அவங்களும். போயிட்டு நாளைக்கு காலைல வருவா. ஏன் போறா அப்படின்னா, இங்க வாங்க சார், இவருக்கு இருக்கிற கிளாஸ் முடியணுமாமா. ஸ்கூல் இருக்கு. அதனால இப்ப ஓபன் பண்ண ஸ்கூல் வந்து திருப்பி லீவ் போட முடியாது. அதனால சார் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள மேடம் வந்துட்டு போயிடுவாங்க. படிக்கிற அடுத்து நம்ம சாப்பிடும் போது மீட் பண்ணலாம். The next day. Okay friends, first வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எங்க அம்மா இப்படிதான் பூ கட்டிட்டே இருக்கும். எப்பா பார்த்தாலும் எதுக்கு பூ கட்டுறேன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்குது. இதுக்கு டைம் பாஸே இந்த பூ கட்டுறதுதான். பூ கட்டுறதுன்னு சொன்னா எனக்கு வந்து இது வந்து மன ஆறுதல் கொடுத்தான். கவலைகள் எல்லாத்தையும் மறக்கணும்னு சொன்னா இந்த பூ கட்டினா சாமிக்காக பூ கட்டுறேன். அதனால எனக்கு மன ஆறுதல் கிடைக்கும். மன ஆறுதல் கிடைக்குதா? டெய்லி பூ கட்டினா உனக்கு எவ்வளவு காசு தருவாங்க? எவ்வளவுனா அது காசுக்காக நான் கட்டலையே. எனக்கு வந்து பொழுதுபோக்கு, அதுக்காக கட்டுறேன். ஓகே, பூ எடுத்துன்னு போயிட்டு பூ கடைகளை கொடுத்துட்டு வரோம். நேற்று பையன் நாங்க பிடிச்சதே பூ கடைக்கு போகும்போது தான், பூ கட்டி எடுத்துன்னு போகும்போது தான் நாங்க பிடிச்சோம். இதுதான் வேலையா பார்த்துருக்கோம் சொன்னா கேட்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நியூவா இந்த ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. ஓகேவா, இந்த நியூ ஹவுஸ் தான் இதுதான். இப்ப எல்லா வீடு இத்தனை வீடு எங்க அம்மா இருந்ததுல உருப்படியான ஒரு வேலைன்னா இந்த வீடுதான். ஓகேவா, ஏன்னா எங்க போனாலும் பாத்ரூம் சரி இருக்காது, இல்ல வீடு சரி இருக்காது, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணி வச்சிருவோம். ஆனா வீடும் பாத்ரூமும் சரியா இருந்தது எங்கன்னா இங்கதான். எப்படி இது மனசு வந்து இந்த வீடை பிடிச்சதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடு ஒரு கிளான்ஸ் பாப்போமா? அப்படி சும்மா பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹாலு. இவங்க பூ கட்டிட்டு இருக்கறனால இப்ப கச்சா முச்சான் தான் இருக்கும். நான் வந்து நேற்று கொஞ்சம் கிளீன் பண்ணேன், திருப்பி கச்சா முச்சான் ஆயிடுச்சு. இதெல்லாம் இங்க வச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நான் என் தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் கிளீன் பண்ணி விட்டுறலாம், சரியா? ஆனாலும் இவங்க வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க. இவங்களுமே வீடு பெருக்க கூட்ட பாத்திரம் கழுவ ஒரு ஆள் வச்சிருக்காங்க. இப்ப முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மௌலிங்க நிக்கிறான். காலையில லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியாடா? காஃபி மட்டும் குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அந்த டைமை காட்டினேன்னு வையேன். அதுக்கப்புறம் இது ஒரு ரூம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இது ஒரு ரூமு. இதுல வந்து நாங்க வந்தவொடனே எங்க மேக்கப் சாமானத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த பக்கம் எங்க ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அடுக்கி வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். இது ஒரு பெட்ரூம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனா இங்க எது சுவிட்ச்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கிச்சன்.
இப்படிதான் இருக்கும் கிச்சன். ஏன்னா ஒரே ஆள் இருக்கிறனால பேச்சுலர் லைஃப் செலிப்ரேட் பண்றதுனால இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி குத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் வச்சுன்னு இருக்கும். அதனால இது அவ்வளவா சமைக்கிறது இல்லை அப்படிங்கறனால அப்படி இருக்குது. இது வந்துட்டு ஒரு ரூம். இது வந்து என்ன சொல்றது, அது ரெஸ்ட் ரூம். அங்கே அட்டாச்சு இது இருக்கு. இங்க வந்துட்டு வாஷ் பேஷன், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இது ட்ரெஸ்ஸு, டிவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வச்சிருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹோம் டூர். எங்கள் அம்மாவோடது பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் ஹோம் டூர் ஒன்றும் பெருசாக இல்லை. அவ்வளோதான். என்ன கமெண்ட் மொழி வந்தது? she refused to stay with children. அதாவது ஏன் பாட்டி வந்து பசங்க கூட இல்லாமல் தனியாக இருக்காங்கன்னு கேள்விக்கு நீங்க கேட்டீங்க. நான் அப்படி சொல்றதுக்குள்ள அவங்க பதில் சொல்றாங்க. அந்த பதில் வீடியோ சொல்லிட்டோம். சொல்லு, ஏன் எங்க கூட இருக்காம நீ தனியா இருக்கிற? ஏல என்ன முடியற வரைக்கும் நான் தனியாவே இருந்துக்கிறேன். நான் என் பிள்ளைகளை போய் இப்ப இருந்தே கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால நான் தனியா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் முடியாத காலத்துல அப்ப பாத்துக்கலாம். பொண்ணு கிட்ட இருக்கிறதா அப்புறம் என்ன பண்றோம்னு பாத்துக்கலாம். அப்ப நாங்க பாத்துக்குவோம். ஏன்னா இப்ப அவங்க பேச்சுலர், நான் ஆல்ரெடி சொன்னேன். என்னடா சொன்ன? பேச்சுலர் லைஃப என்ஜாய் பண்றது 60 வயசுக்கு அப்புறம். பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணுது. இந்த லைஃப் யாருக்காவது கிடைக்குமா? யாருக்குமே கிடைக்காது. நீ என்ஜாய் பண்ற தெரியுமா? இருந்தாலும் 60 வயசுக்கு மேல பிள்ளைகளை கஷ்டப்படுத்தக்கூடாது. தனியா வாழும் பழகிக்கணும். வெளியே போனா கீழே விழாம வரணும். அதுவே அந்த 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு வெற்றி. ஓகே. நானும் மௌலி ஷாப்பிங் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு ஷாப்பிங்னா இதுக்கு தான் ஷாப்பிங் வந்தோம். தண்ணி இல்லை எங்களுக்கு, கோல்ட் ஆகுது. அதனால வந்து ஷாப்பிங் வந்தோம். இவருக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணுமா? எடுத்துக்கோ. 7up எதுக்குடா? சக்கரை தீண்டா, பெப்சி ஏதாவது எடுத்துக்கோ. அதனால இவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்நாக்ஸையும் பை பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து கிளம்பிட்டோம் பக்கத்துல இருக்க கடைக்கு. எஸ், ஒண்ணுமே இல்லை. மௌலி வேற என்ன பண்றதுன்னே தெரியாம தவிக்கிறாங்க. ஏதாவது தின்னுனே இருப்பான் வாங்கி. சாப்பிட்றதுக்கு ஒண்ணு இல்லை. எங்களை சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு என்ன ஸ்பெஷல்மா கொண்டு வந்த எங்களுக்கு? ஜூனியர் குக் பண்ணா பிரியாணி புடிக்கூட வாங்கிட்டு வந்துருக்குறா. வெளியில ஒரு வேலையா போயிட்டு அவ பர்சனல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பாடுறா. எங்களுக்கு லஞ்ச் வாங்கிட்டு வந்துருக்குறா. ஓகே, வந்த சாப்பிட்டேன், கொண்டு வந்து ஏதாவது கொடுத்த, கிளம்பிட்டே இருக்கு. அப்படியே நானும் கிளம்பிட்டேன். ஏன்னா விபிஷ் நான் ஸ்கூல்ல இருந்து வந்துருவான். ஆமா, டைம் ஆச்சு. அது வேற கேட்டு பூட்டி இருக்கு, இறக்கி விட மாட்டாங்க வேன்ல இருந்து. அப்புறம் ஓ அது வேறயா? வீடெல்லாம் பூட்டி இருக்கு, ஒருத்தரிங்க ஆனந்துருவாங்க. ஓகே, பை பை. The next day. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் ஏஞ்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சந்தகம் வந்து பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி சந்தகம் நம்ம ஒரிஜினலாக செய்கிறது, நம்ம ஊரில் கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றி நம்ம செய்வோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ரெடிமேடாக வந்து அப்போவே ப்ரிப்பேர் பண்ணி பேக்கெட்டில் போட்டு வைப்பாங்க. இது இந்த ஊரில் மட்டும் தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் சென்னையில் கிடைக்கிறது இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இங்கே தான் கிடைக்குது. அதனால இங்கே வந்தால் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுனால அம்மா வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் தங்கச்சி எல்லாமே வந்து நான் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஏன் இங்கே நாங்கள் அவ்வளோவா வரதில்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் பசங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நம்ம அம்மா வீடு, நம்ம தங்கச்சி வீடு அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதுங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்குதுங்க. எல்லா வீட்லையும் ஃபேமிலியும் இதே மாதிரி தான் பிள்ளைங்க இருக்கும். பட் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. 1 or 2 daysனா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. மற்றபடி ஒரு 10 days 15 days அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், பசங்களாம் இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ரீசன். இன்னொன்று வந்து இவங்க தனியாக இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பழகிடுச்சு. இப்போ யார்கிட்டையும் போய் இருந்தா நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவோம். இங்கே போகாத அங்கே போகாத அப்படின்னு அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்பயுமே கேட்கல. நேற்றுமே வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் போகாத, நான் இதெல்லாம் பார்க்க போவேன், நீ ஏன் வேணான்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த மாதிரி அவங்க வந்து என்னால் முடிகிற வரைக்கும் நான் இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் பார்த்து ஆகணும் அப்படின்றது. அதனால இந்த ஏரியாக்குள்ளேயே தான் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. இந்த ஏரியா விட்டு அவங்க வெளியிலயும் வரமாட்டாங்கிறாங்க, பெருநாயக்கமரத்தை விட்டு. என் தங்கச்சி வந்து சாந்திமேட்ல இருக்கா. சாந்திமேட்ல இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவளுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் அங்கே நியர்பை குழந்தைக்கு அங்கே இருக்கிறதுனால அவள் இருக்கா. அவளுமே இந்த ஏரியாவுக்கு அவளுக்கு வந்து இங்க வந்து அவளோட பட்ஜெட்டுக்கு வந்து வீடு வந்து பெருசா கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இங்க ரெண்ட் ஜாஸ்தி. இப்ப அங்க இருக்கிறது இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா அது அவங்களோட ஓன் ஹவுஸ், மாமியார் வீடு அங்க. அதனால அவன் அங்க இருந்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்தா ரெண்ட் கொடுத்துதான் அவன் இருக்கணும். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த பக்கம் இருக்கா.
மாமியார் வீட்டுல போய் அம்மா இருக்க முடியாது, அது உங்களுக்கே புரியும். ஆனா ஒரு சிலரும் இருக்காங்க, பட் இருந்தாலுமே இவங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால நான் தனியாவே இருந்துக்கிறேன் அப்படிங்கறதுனால அவங்க தனியா இருந்துட்டு இருக்காங்க. இதுதான் ரீசன். அதனால வயசானவங்களை இப்படி தனியா விட்டுட்டு அக்காவும் தங்கச்சி இருக்கீங்க, அவங்க பாக்குறதுக்கே பாவமா இருக்கு அப்படிங்கறத அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தனியா. நாங்க எங்க கூட இருக்கிறதா அவங்க கஷ்டப்படுவாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து முடியலைங்கிற பட்சத்துக்கு அதுக்கப்புறம் நாங்க பாத்துப்போம் எப்படி அப்படிங்கறத நாங்க டிசைட் பண்ணுவோம். இன்னும் அதை பத்தி எங்களுக்கு தாட் இல்ல. அந்த சுச்சுவேஷன்ல அந்த டைம்ல எங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எனக்கு நானும் பெரிய வீடு கட்டிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம்னால என்னாலையும் வச்சு பாத்துக்க முடியும். பட் ஆனா அவங்களுக்கு அங்க வந்து இருக்கிறது பிடிக்காது, அவ்வளவுதான் விஷயம். அவங்களுக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வரட்டும். அது வரைக்கும் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இருக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஒருத்தர் ரெண்டோ, ஒருத்தர் வந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தது, அந்த மாதிரி எதுக்காக தேவைப்பட்டுச்சு, எக்ஸ்ட்ரா காசு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் நாங்க 2 பேருமே ஷேர் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்குமே வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எங்க அக்கா பக்கத்துல இருக்கவங்களும் சூப்பரா பாத்துக்கிறாங்க. எல்லாமே ஏதோ ஒண்ணுனால எங்களுக்கு போன் பண்ணி சொல்றாங்க, நாங்க வர்றோம் போறோம் கொள்றோம் எல்லாமே இருக்கு. அதனால எங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கனால நாங்களும் விட்டு வச்சிருக்கோம். அவ்வளவுதான். நீங்க எல்லாம் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னா அது அவங்க விருப்பத்தை பொறுத்துதான் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இது எங்க அம்மாவோட டீடைல்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய்.